தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கோவில்தான் குலசை முத்தாரம்மன் கோவில். இந்த கோவில் சுமார் 300 வருடத்துக்கு மேல பழமையானது. திருச்செந்தூருக்கு அருகே கடற்கரையோரம் இருக்கும் குலசேகரப்பட்டினம் என்ற ஒரு ஊர்ல நடக்கிற தசரா விழாவுக்காக லட்சக்கணக்கான மக்கள் வேஷம் போட்டு கடற்கரையில கூடுறாங்கன்னா அந்த கோவிலோட சக்தி எவ்வளவு பெரியதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற குலசேகரப்பட்டினம். மக்கள் அன்பா குலசைன்னு சொல்லுற இந்த இடம் சாதாரண ஊரே இல்லை. இங்க இருக்கிற முத்தாரம்மன் கோவில் நம்பிக்கை, ஆன்மீகம், வரலாறு, அதிசயம் எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு சக்தி மையம். இப்போ இந்த கோவிலோட முழு வரலாறையும் பார்க்கலாம். திருச்செந்தூருக்கு அருகே கடற்கரையோரம் அமைந்திருக்கிற குலசேகரப்பட்டினம் ஒரு காலத்துல மிகப்பெரிய துறைமுக நகரமாய் இருந்ததுன்னு சொல்லப்படுகிறது. பண்டைய காலத்துல இலங்கை, அரபு நாடுகள், வெளிநாடுகளோட வர்த்தகம் நடந்த முக்கியமான இடமாம். அந்த காலத்தில் இந்த பகுதியை ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியன் பெயரால் தான் இந்த ஊருக்கு குலசேகரப்பட்டினம் என்ற பெயர் வந்ததாக நம்பப்படுகிறது. காலம் மாறினாலும் இந்த ஊரின் பெருமையை இன்னும் உயிரோட வைத்திருக்கிறது குலசை முத்தாரம்மன் கோவில்தான். இந்த கோவில் சுமார் 300 வருடங்களுக்கு மேல பழமையானது என்று கூறப்படுகிறது. இங்கே இருக்கும் அம்மன் சுயம்புவாக தோன்றினார்னு பக்தர்கள் நம்புறாங்க. முத்து பிளஸ் ஆற்றும் பிளஸ் அம்மன் என்பதிலிருந்து முத்தாரம்மன் என்ற பெயர் வந்ததாகவும் சிலர் சொல்றாங்க. அதாவது மக்களின் கஷ்டங்களை முத்து போல நீக்கி அருள் தருபவள் என்பதுதான் அதன் அர்த்தம். இங்கே அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக வழிபடப்படுறாங்க. இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு குலசை தசரா விழா. இந்த தசரா விழா சாதாரண திருவிழா கிடையாது. இந்தியாவிலேயே மைசூர் தசராவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய தசரா விழாவாக இது கருதப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் நவராத்திரி நேரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வர ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த விழாவின் பின்னாடி ஒரு பெரிய புராண வரலாறு இருக்கு. ஒரு காலத்தில் மகிஷாசுரன் என்ற அரக்கன் தேவலோகத்தையும் பூலோகத்தையும் துன்புறுத்த ஆரம்பித்தானாம். அவனுக்கு கிடைத்த வரத்தினால யாராலும் அவனை வெல்ல முடியவில்லை. தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து பராசக்தியிடம் காப்பாற்ற சொல்லி வேண்டினாங்க. அப்போ பராசக்தி குலசையில குழந்தை வடிவில் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. அம்மன் 9 நாட்களில் சக்தி நிறைந்த தேவியாக வளர்ந்தாராம். 10வது நாள் மகிஷாசுரனுடன் நடந்த போரில் அம்மன் அவனை அழித்தாராம். அந்த வெற்றியை கொண்டாடுறதுதான் இன்றைக்கு நம்ம தசரா விழா. அதனாலதான் இங்கே தசரா மிகவும் பிரபலமா கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, பக்தர்கள் பலவிதமான வேஷங்களில் வருவாங்க. காளி, சிவன், கிருஷ்ணர், ஆஞ்சநேயர், போலீஸ், ராஜா, குறவன் குரத்தி, இப்படி பல 100 விதமான வேஷங்கள். சிலர் உடம்பு முழுக்க பெயிண்ட் அடிச்சு வருவாங்க. சிலர் 41 நாள் விரதம் இருந்து கால்நடையா வருவாங்க. இந்த வேஷம் போடுறது வெறும் கலைக்காக இல்லை, அம்மனுக்கு எடுத்த நேர்த்திக்கடன். என் வேண்டுதல் நிறைவேறினா நான் இந்த வேஷம் போட்டு வருவேன்னு பலர் விரதம் எடுத்திருப்பாங்க. அதனால இந்த விழாவில் நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு வேஷத்துக்கும் பின்னாடி ஒரு உணர்ச்சி இருக்கும். தசரா காலத்தில் குலசை ஊரே தூங்காது. எங்க பார்த்தாலும் மேளம், இசை, தீபம், பக்தி, கூட்டம். கடற்கரையோரம் நடக்கிற இந்த திருவிழா பார்க்கவே ஒரு அற்புதமான அனுபவம். இரவு நேரத்தில் ஒளியால் ஜொலிக்கும் கோவில், கடல் அலை சத்தம், பக்தர்களின் கோஷம். அந்த சூழ்நிலை வேற லெவல். தசராவின் கடைசி நாள் மகிஷாசுரவதம் நிகழ்ச்சி நடக்கும். அதை பார்க்க லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. அம்மன் மகிஷாசுரனை அழிக்கும் அந்த தருணம் பக்தர்களுக்கு ஒரு ஆன்மீக உணர்வை தரும். இங்கே இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னா, இந்த கோவிலுக்கு எல்லா மதத்தினரும் வருவாங்க. ஏனெனில் இந்த அம்மன் அனைவரையும் காப்பாற்றுபவள் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கு. கடலுக்கு செல்லும் மீனவர்கள் கூட முதலில் அம்மனை வழிபட்டுதான் கடலுக்கு போவாங்க. அம்மன் காப்பாத்துவாள்னு நம்புறாங்க. பலர் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களை இங்க வந்து சொல்லுவாங்க. கஷ்டம் தீர்ந்தது, நோய் குணமானது, வேலை கிடைத்தது, குடும்ப பிரச்சனை சரியானது, இப்படி பல நம்பிக்கைகள் இந்த கோவிலை சுற்றி இருக்கிறது. இப்போ சமூக வலைதளங்களால் குலசை தசரா உலகம் முழுக்க பிரபலமா ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனா
நேரில் சென்று அந்த விழாவை பார்த்த அனுபவம் மட்டும் வேற. பக்தி என்றால் என்ன, ஒற்றுமை என்றால் என்ன, தமிழர் கலாச்சாரம் எவ்வளவு பெரியது என்பதை இந்த ஒரு விழா காட்டுகிறது. ஒரு தடவை வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக குலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். அங்கே நீங்கள் பார்க்கப் போவது வெறும் கோவில் இல்லை, ஒரு சக்தி, ஒரு நம்பிக்கை, ஒரு உணர்வு. இதுதான் குலசை முத்தாரம்மன் கோவிலின் வரலாறு.